அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பிள்ளை வணங்கி, சித்தர்களுக்கெல்லாம் அரசரான நமது அகத்திய மாமுனிவரையும் வணங்கி, இந்த பூமி தாயை வணங்கி, இந்த விவசாய பெருமக்களை எல்லாம் போற்றி போற்றி இன்று ஒரு அற்புதமான தொகுப்பு. இந்த அற்புதமான தொகுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது மூளையில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது மூளையினுடைய சோர்வுன்னு தமிழ்ல நாங்க சொல்லுவோம். மூளையினுடைய சோர்வு, அதாவது டிப்ரெஷன், மன அழுத்தம், மனநோய், இது எல்லாமே ஒன்னா வந்துட்டாலும் மனநோய்ங்கிறது ஒரு பக்கம், மன அழுத்தங்கிறது ஒரு பக்கம். இது ரெண்டையும் நம்ம இப்ப எப்படி என்னங்கிறத பகுத்து ஆராய்வோம். அதுதான் இந்த வகுப்பினுடைய ஒரு சாராம்சம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வகுப்புலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மூளையினுடைய பகுதி இப்படிதான் இருக்கும். பார்த்திருக்கீங்கன்னா, ஒரு வால்நட் பார்த்திருப்பீங்க, வால்நட் அல்லது காலிஃபிளவர், அது போலதான் 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த 4 பகுதியிலும் முதுகுத்தண்டு வடம் நேராக ஒண்ணு வந்துடும். இது ஒரு அற்புதமான மூளையினுடைய சக்தி படைத்தது இந்த முதுகுத்தண்டு வடம். இந்த முதுகுத்தண்டு வடத்துலதான் நம்மளுடைய மூளையினுடைய ஒரு கால் அமையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மூளைக்கு ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஒரு கால் பந்தலடின்னு சொல்றோம்ல, ஒரு கால்ல 4 இலைகள் இருக்கும், அதான் ஆலைக்கீரைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரை. அந்த ஒரு கால்ல 4 கீரைகள், 4 பாகங்கள் இருக்கும். அதுபோல அந்த முதுகுத்தண்டு வட ஒண்ணு மட்டும் இந்த மூளையினுடைய அனைத்து பகுதிகளும் அமையப்பட்டிருக்கும். நிறைய சுரபிகள் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பல 1000 தொடர்பு அலைகள் நம்ம மூளைக்குள்ளார செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பல 1000 தொடர்பான கனெக்ஷன்கள் நம்ம உடலுக்குள்ள இருந்து எல்லாமே மூளையினுடைய முக்கியமான செயல்பாடுகள் தான் அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்ப மூளையினுடைய ஒரு அற்புதமான நிலை நம்ம உடலுக்கு, நம்மளுடைய உயிருக்கு, நம்மளுடைய உடல் அங்கங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமானதொரு பாகம் அப்படிங்கறத நம்ம இப்ப புரிஞ்சிட்டோம். எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் எல்லா பகுதியும் தோல்ல மூடப்பட்டு, இது தோலுக்கும் அடியில ஒரு ஓடு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அதே ஒரு ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம். அந்த மண்டை ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் அந்த மண்டை ஓட்டினுடைய, ஏன்னா உள்ளிருக்கக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதி பாதிக்கப்பட்டது என்றால் அவர்களுடைய உடல் அத்தனையினுடைய செயல்பாடுகளும் குறைந்துவிடும் என்பதை உணர்ந்துதான் நம்மளுடைய மனித பிறவியில இந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த மேல மண்டை ஓட அமைச்சிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம மூளையினுடைய ஒரு அற்புதமான இயக்கங்களும் செயல்பாடுகளும் அதனுடைய அமைப்புகளும். இப்ப நம்ம கருத்துக்கு வருவோம். இப்ப மூளையினுடைய பகுதி நிறைய பாகங்கள் அதுல சொல்லலாம். விட்ரியாட்டிக் சுரப்பிற்கு நிறைய பகுதிகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த வகுப்பு டைம் இருக்காது. அதனால நம்ம பகுதிக்கு வந்துடலாம். புரியுதுங்களா? பகுதிக்கு வந்துட்டோம்னா, இப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றது, இப்ப மூளையினுடைய பாகத்தை பார்த்துட்டோம். இந்த மூளை அழுத்தத்திற்கு தேவையான மூலிகைகள் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்ப இதுக்கு முக்கியமானது வல்லாரை. இந்த பாத்தீங்களா, வல்லாரை நல்லா தெரியுது. வல்லாரை இது எங்க மாடி தோட்டத்துல சும்மா இந்த வேஸ்டான ஒரு டேங்க்ல கொஞ்சோண்டு தேங்காய் நாறு, கொஞ்சம் எரு போட்டு மண்ணு போட்டு இதை வச்சு நிறைய வளர்ந்துருக்கு. இது இதனுடைய அற்புதமான சக்தி. இது கொடி எங்க ஓடுனாலும் அப்படியே இது மாதிரி தளர்த்துறோம். இதே மாதிரிதான் நம்மளுடைய மூளையினுடைய அமைப்பும். இந்த வல்லாரையினுடைய கொடி எங்கெங்க ஓடுதோ அங்கெல்லாம் எப்படி அந்த தலை உற்பத்தி ஆகுதோ, அது போல நம்ம மூளையில எங்கெங்கெல்லாம் நரம்புகள், எங்கெங்கெல்லாம் உயிர் நாடிகள், எங்கெங்கெல்லாம் செல்கள், எங்கெங்கெல்லாம் சுரப்பிகள் ஓடுதோ
அத்தனையும் இயக்கக்கூடிய சக்தி மூளைக்கு உண்டு. அப்ப இந்த ஒரு மூளையினுடைய தத்துவமே நம்ம மூளைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த வல்லாரை இத பத்தி கடைசியில நான் தொகுப்புல எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்வாய் நெல்லின்னு சொல்லக்கூடியது இது. அப்புறம் பாத்தீங்கன்னா செம்பருத்தி. இந்த செம்பருத்தி இலை இது மேல மகரம் இருக்கும், சுத்தியிலும் இலை இருக்கும். இதையும் பத்தி நான் கடைசியில சொல்லி. அடுத்து பாத்தீங்கன்னா நெட்ஸ் விதைகள். இது பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு, அப்புறம் நிறைய விதைகள் இருக்கு. எடுத்தீங்கன்னா பாதாம் பருப்பு இருக்கு, பிஸ்தா பருப்பு இருக்கு, வால்நட் இருக்கு, திராட்சை இருக்கு. இது மாதிரி நிறைய விதைகள் நம்மளுடைய இந்த மூளையினுடைய செயல்பாட்டுக்கு பங்கு பெறும். இதெல்லாம் நான் பத்தி இந்த கடைசி தொகுப்புல வரும்போது நான் சொல்லி, இந்த மூளை நோயினா என்ன, மூளை அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். அதாவது மூளை அழுத்தம் அப்படிங்கிறது டிப்ரெஷன்னா என்ன, மூளை நோயினா என்ன. இப்ப மூளை அழுத்தம் அப்படிங்கிறத முதல் நம்ம எடுத்துக்குவோம். டிப்ரெஷன் மூளை அழுத்தம் அப்படின்னா, இப்ப ஒரு சில பேர் இருக்காங்க, அல்லது அடியே நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நடந்து முடிந்த செயல்பாடை நான் திரும்ப திரும்ப அதை பதிய வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மன அழுத்தம். அதை பதிய வைக்க கூடாது. அது என்ன பண்ணணும், அதுக்கு பதிலா என்னுடைய இந்த மூளையில் பதிவான இந்த ஒரு அற்புதமான செயல், தீய செயலை என்னிடமிருந்து நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடுன்னு சொல்லிட்டோம்னா அந்த பகுதி நீக்கப்பட்டுரும். எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல தேவையில்லாத ஒன்ன நம்ம சேவ் பண்ணி வச்சிடறோம், அதை திரும்ப சேவ்ல இருந்து எடுத்துடுறோம். அதே மாதிரிதான் நம்ம மூளையினுடைய எண்ணங்கள் மன அழுத்தத்துக்கு வரக்கூடிய காரணம். அப்ப அந்த எண்ணங்களை நம்ம எடுத்துட்டோம்னா அங்க அது பதிவே ஆகாது. கொஞ்ச நாள் பதிவுல இருக்கும், அப்புறம் தானே அது போயிடும். அப்ப முதல் காரணம், நம்மளுடைய கடந்தவைகளை நினைத்து பார்க்க கூடாது. அது முதல் நமக்கு பயங்கரமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது, ஏதாவது ஒன்னை நினைத்து கொண்டே இருக்கிறது. அது கடந்தவைகளை பத்தி நினைத்து கொண்டே இருக்கிறது. எனக்கு நான் மருத்துவத்துறையில நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது எனக்கு கிடைக்கல. அதற்கு என்ன காரணம்? நான் படிக்காத காரணமா, அல்லது என்னுடைய விதியினுடைய அமைப்பா? அப்படி நமக்குள்ளரே கேள்விகளை கேள்வி மேல கேட்டு 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 நம்மளே தொய்வை ஏற்படுத்தி கொண்டு மூளையினுடைய ஒரு செல்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி தூக்கம் இல்லாம இருப்பது ஒரு காரணம். நம்மளை அறியாமலே பேசுவது ஒரு காரணம். இதெல்லாம் உடனே நடக்குமான்னு நடக்காது. சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் அந்த நினைவுகள் வரும்போது நம்மளை அறியாமலே அது தூண்டப்படும். அப்ப இரண்டாவது காரணம், அது நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான். இந்த பிறவியினுடைய பயன், நான் இப்போது என்ன தொழில் செய்யணும்னோ அது போதும், நான் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அது எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த தகுதிக்கு நான் வரவில்லை என்று நாம் ஒதுக்கி விட வேண்டும். அப்ப ஒதுக்கிட்டோம்னா மனம் அழுத்தம் வராது. இது இரண்டாவது. மூணாவது என்ன பண்ணணும், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு காலையில நான் அங்க போனேன், அது நடக்கல, இங்க போனேன், இது நடக்கல, அப்புறம் இன்னைக்கு வண்டியில போனேன், ஒருத்தன் என்ன பிரச்சனை பண்ணிட்டான், பஸ்ல போனேன், பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு எடுக்காம போயிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு தினமும் இரவு நேரத்துல போட்டு அவங்களுக்குள்ளர போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளரே கேள்வியும் கேட்டு போறாங்க. இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். நாளை நன்றாக விடியட்டும், இன்று இப்படிதான் நடந்தது என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு நம்ம அதை ஏத்துக்கணும். ஏத்துட்டு அன்று இரவு என்ன பண்ணிடணும், அந்த மைனஸ்ல கொண்டு வந்து வச்சிடணும், நம்மளில இருந்து எடுத்துடணும், நாளைக்கு இது போல நடக்காது அப்படின்னு. இப்ப மூன்றாவது நிலையும் மன அழுத்தத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்றோம், போட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கோம், அப்படியே பிரஸ் பண்ணிட்டே இருக்கோம் மூளைக்குள்ளார. அப்ப என்ன பண்ணுது, அதுவும் சில ஆண்டுகளானால் நம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நான்காவது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சந்தேகத்தை நினைச்சிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க அல்லது பஸ்ல போறவங்க, வண்டியில போறவங்க, இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரு சந்தேகம் வரும்,
ஆனா அவங்க 2 பேரும் போறது அக்கால் தங்கையுமா இருக்கும். பத்தியா இவங்க யாரு கூடயே கூட்டிட்டு போறாங்க பத்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம் திடீர்னு வரும். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் கழிச்சுதுன்னா அவங்களே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துடும். அவங்க குடும்பத்துக்குள்ள சந்தேகம் வந்துடும், அவங்களே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும், நம்மளை அறியாமலே மூளையினுடைய செயல்பாடு மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்ப சந்தேகம் கூட மன அழுத்தத்துக்கு ஒரு நோயா? ஆமா, சந்தேகம் ஒரு முக்கியமானது. என்ன ஒண்ணு பண்ணி வச்சுட்டோமா? ஏமா அப்படி பண்ணி வச்ச? இதுதான் அந்த செல்லை நான் வச்சுக்கணும்னு சொன்னேன். நான் கேக்குறியா? ஹலோ, அம்மா கேக்குதுங்களாம்மா? இடையில இடையில ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா, சரி செல்லுக்கு வந்துருச்சு. நான் கண்டினியூ பண்றமா, அதை அப்படியே கட் பண்ணி இது பண்ணிக்குமா? இப்ப 4வது பார்த்திருக்கோம், சந்தேகம்ங்கிறத பார்த்துட்டோம். இப்ப 5வது நிலையை நம்ம பார்க்கும்போது 5வது காலகட்டத்துக்கு இப்ப நம்ம வர்றோம். அதாவது 5வதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், அதுவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், டிப்ரெஷனை ஏற்படுத்தும். மன அழுத்தம், தீய பழக்கங்கள். தீய பழக்கங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, தேவையில்லாத ஒரு குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்பது, இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 6வது நிலைக்கு அதையும் அவாய்ட் பண்ணணும். அதனால எப்படி சார் ஏற்படும்? இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மது அருந்திருப்பார், அவர் மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு. காரணம், காலை எழுந்து இருந்தவுடன் அவருடைய எண்ணங்கள் மன அழுத்தம் ஏற்பட்டுடும். ஏன்னா அவருடைய நரம்புகள் தளர்ச்சி அடைஞ்சிடும். அது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுன்னு அவர் உணர்றாரு. எனக்கு என்னமோ அதுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கு, எனக்கு நான் வேலை செய்ய தெம்பா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதை எடுத்துக்கிறார். அப்ப அது ஒரு மன அழுத்தம் தான். அப்ப தீயவைகளையும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இப்படிதான் தீயவைகளையும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்துட்டோம். 6 பார்த்திருக்கோம். 6 என்னன்னு கேட்டீங்கன்னா, சதா முடிய ஒருத்த பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படியே பிச்சு 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 பிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியாது. இல்லைன்னா நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அப்படியே ஏதாவது எங்கேயாவது பார்த்துட்டே பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் உறுதியாக அவங்களுக்குள் மன அழுத்தம் ஏற்படும்ங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் அவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் முடியை பிச்சுக்கிறாங்க, ஏன் நகத்தை அதிகமா கடிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை. அப்ப அதையும் நம்ம ஒரு முறையா எடுத்து இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது என்னங்கிறது, அவங்க கூட இருக்கிற உறவுகள், நட்புகள், அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 7வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேரு நமக்குள்ள இருக்க நீரிழிவு நோயே, எனக்கு நீரிழிவு நோய் இருந்தாலும் நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், காரணம் அதே பழக்கத்துக்கு வந்துடும். நான் வேற மருந்துகளையும் எடுத்துக்க மாட்டேன், அதே பழக்கத்துக்கு வந்துடும். நான் வேற ஏதாவது உணவு கட்டுப்பாடுல கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்களா தீர்மானிச்சுக்குவாங்க. நீரிழிவுங்கிறது நம்மளிடையே சொல்லியிருக்கேன், ஒரு நோய் கிடையாது, அது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பகுதியை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒரு முறையில நம்ம செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். அப்ப செயல்படுத்தாம நம்ம அதை வேணான்னு விட்டுட்டோம்னா அதனுடைய தாக்கமும் மூளையினுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதுவும் உண்மைதான். 7 பார்த்துட்டோம். 8 பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் மேல படிக்கணும்,
பிஹெச்டி பண்ணிட்டு அது WMA பண்ணணும், எம்பில் பண்ணணும் அப்படின்னு ஓவரா நம்ம மூளையினுடைய அழுத்தங்களை அவங்க நிறைய கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த படிப்பினுடைய எல்லையெல்லாம் தாண்டும் போது மன அழுத்தம் ஏற்படும். இது கண்கூடாக நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். 8வது பார்த்துட்டோம். 9, எப்பவுமே நமக்குள்ள இருக்க நம்மை உணர வேண்டும். அதுதான் உண்மை. மன அழுத்தத்தை தவிர்ப்பது என்றால் நமக்குள்ள இருக்கிறதை நாம் உணர வேண்டும், நம்மளுடைய திறமைகளை உணர வேண்டும், நம்மளுடைய தூக்கத்தை நன்றாக தூங்கி உணர வேண்டும், தேவையில்லாத ஒரு நிலையை எடுத்து அதை அப்புறப்படுத்திட வேண்டும் நம்மளுடைய உடல் பாகங்களிலிருந்தோ அல்லது நம்மளுடைய மூளையின் பகுதியிலிருந்தோ அதை அகற்றிவிட வேண்டும். அப்ப நமக்குள்ளதான் நம்ம மன அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப 10வது நிலை பார்க்க போறோம். 10வது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது சந்ததிகளுக்கு இது போன்றது ஒரு நிலை ஏற்பட்டு கர்மாக்களினுடைய காரணங்களினால் நாம் முற்பிறவில் செய்த பல வினைகளினால் இப்பிறவி மனித பிறவி எடுத்து அந்த புண்ணிய பாவங்களை நான் அனுபவித்து விட்டு போக வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது என்றால் மன அழுத்தம் ஏற்படும். இதுவும் ஃபேக்ட், உண்மைன்னு சொல்லலாம். அதாவது கர்மாக்கள் சொல்லக்கூடிய வினைகள்னால் போன பிறவியிலேயோ நம்மளுடைய பித்திருக்கள் செய்த புண்ணிய பாவங்களினாலோ அல்லது நம்மளுடைய இப்ப செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களினாலோ இந்த மன அழுத்தங்கள் ஏற்படும். அது என்ன, எப்படி மன அழுத்தம்? ஒருத்தர் எனக்கு போதும் இந்த சொத்து போதும் நினைக்க மாட்டாங்க. 2 பிளாட் வாங்கியிருக்கேன்னா அடுத்து எங்க 4 பிளாட் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கு கடன் ஏறும். இந்த பிளாட் விற்காது. இந்த பிளாட்டினுடைய கடன் அடைச்சிட்டோமே, அந்த பிளாட்டை வாங்கி கடன் அடைச்சிடுவோம், நமக்கு சொத்து சேருமே. அப்ப எப்படி போயிட்டு இருக்கும் போது அதே ஒரு மன அழுத்தத்துல கொண்டு விட்டுடும். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு நம்மளுடைய சேமிப்புக்கு பிற்காலத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு போதும். எப்படி நாம் வயிறுக்கு சாத உணவுகளை போதும் என்று நிப்பாட்டிக்கிறோமோ அதுபோலதான் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப 10 பாயிண்ட் பார்த்துட்டோம். மன அழுத்தத்தினால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதனால் மன அழுத்தம் எப்படி தாக்கப்பட வேண்டும். ரைட், இப்ப மன அழுத்தத்தை பார்த்துட்டோம். இப்ப இந்த மன அழுத்தத்துக்கு என்ன தீர்வுங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் நோய்க்கு வந்துடும். இந்த மன அழுத்தத்துக்கு என்ன தீர்வுகள்னு கேட்டீங்கன்னா, முதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நட்புகளும் உறவுகளும் அவர்களை கண்காணிக்க வேண்டும். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்புல கூட சொல்லியிருக்காங்க, அன்புன்ற ஒரு நிலையை அவங்கள்ட்ட ஏற்படுத்த வேண்டும். அன்புதான் முக்கியம், அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது. ஆனால் ஒரு சில மன அழுத்தம் இருக்கிறவர்களிடம் கோபப்பட்டால் தான் அவங்க தனிவார்கள் என்றால் எளிமையான கோபத்தை அவங்களிடம் காமிக்க வேண்டும். அப்படிதான். அப்ப அந்த கோபத்தை காமிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மாறிடுவார்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட அன்பை காட்டுறோம், ஓரளவுக்கு கோபத்தை காட்டி திரும்ப அன்பான நிலைக்கு வந்துடுறோம். திரும்ப என்ன பண்றோம், அவங்களுடைய மனப்பக்குவங்களை வைத்து அவங்களுக்கு தேவையான மனநல ஆலோசகர் மூலமாக ஆலோசனைகள் வழங்கலாம். அது முதல் தீர்வு ஆலோசனை தான். இதற்கு மருந்து மாத்திரைகள்லாம் அதிகமா எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மாற்ற முடியுமானா இந்த காலத்துக்கு வேணா வந்திருக்கலாம். ஆனா அதனால எவ்வளவு சைடு எஃபெக்ட் எவ்வளவு வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆலோசனைகளும் அவர்களுடைய நிலையை புரிந்து வீட்டுகளில் இருக்கக்கூடிய உறவுகளும் நட்புகளும் அவர்களை கண்காணிப்பதுதான். இதுதான் மன அழுத்தத்தினுடைய முதல் தீர்வு. இரண்டாவது, முதல் தீர்வு எடுத்துட்டோம். இரண்டாவது, உணவு முறைகளை நம்ம பாகுபடுத்தி சாப்பிட வேண்டும். இப்ப நான் சொன்ன மாதிரி கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம், நட்ஸ் அதாவது விதைகள் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அளவான சாப்பாடை எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பசிக்கும் போது நமக்கு நிறைய சிந்தனைகள் தோண்டும்.
அப்ப என்ன பண்றோம், 4 மணி நேரம்னா 6 மணி நேரம் கொஞ்சம் பசி தூண்டுனதுக்கு அப்புறம் நன்றாக சாப்பிடலாம். அந்த பசிங்கிற நிலை வரும்போது மூளையினுடைய ஒரு பகுதியும் அந்த இயக்கத்தை செயல்படுத்தும். அப்ப கூட மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு சில பேரு சாப்பிடவே என்ன எனக்கு 10 நிமிஷம் கழிச்சு இன்னும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க பஸ் ரோட்ல போகுது, 2 வீலர் ரோட்ல போகுது, ஆனா அவங்க நடந்தே போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அதிகமான ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்து நிப்பாட்டின நிலை. அவர்களை முதலிலே கண்காணிக்காமல் விட்டதனால் அவர்களுக்கு பஸ்ன்னு புரியும், ஆனால் ஏறி போகணும்னு தெரியாது. அவங்களுக்கு 10 ரூபாய்னு தெரியும், அது எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாது. அங்க போய் டீ கடையில பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டே நிற்பாங்க. அப்புறம் அவரு அந்த 10 ரூபாய் பார்த்துட்டு அந்த டீயை கொடுப்பாங்க. இதெல்லாம் அதிகமான நிலை வரும்போதுதான். அப்ப அங்க அதிகமான நிலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங், அதாவது ஆலோசனை கொடுத்தாலோ மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலோ நிவர்த்தி பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்குதான் முன்னெச்சரிக்கையாக நாம் இது போல ஒரு நிலையை நாம் கடைபிடித்துட்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு 95% குணப்படுத்தக்கூடிய, அவர்களை தெளிவுபடுத்தக்கூடிய, அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்கள் அறிவியல் துறையிலும் இருக்கு, ஆன்மீக துறையிலும் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய நிலைமையை புரிந்து நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிலைமையை மாத்திட்டு அவங்க வாழ்க்கை நிறைய கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம அதை பாகுபடுத்தி செய்ய வேண்டும். இப்ப இதுக்கு தீர்வு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வல்லாரை நான் சொல்லியிருக்கேன். இந்த வல்லாரை குழந்தைகள்ல இருந்தே இதை சுண்டி துவையில அரைச்சு கொடுக்கலாம், பொடியை வாங்கி தேன்ல குறைக்கலாம். வல்லாரை உடல் மன அழுத்த மூளையில் ஏற்படக்கூடிய பல நிலைகளை மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமானது இந்த வல்லாரை. ஞாபக சக்தி கிடைக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், மன அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான வைட்டமினை கொடுக்கும். அதாவது தேவையான வைட்டமின், மூளைக்கு தேவையான உயிர் சத்துக்களை குடிக்கும். இப்படியாப்பட்டது இந்த வல்லாரை. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கொடி எடுத்து ஊனி வச்சா அப்படியே படர்ந்து போயிடும். அப்படியாப்பட்டது இந்த வல்லாரையினுடைய ஒரு மூலிகையினுடைய தத்துவம். இந்த மூலிகை மருத்துவத்தினாலையும் இதை குணப்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த வல்லாரை அதிகமா பயன்படுத்துறதுனால் ஏதாவது தீங்குகள் ஏற்படுமா சார்? நிச்சயமாக கிடையாது. இயற்கை மூலிகைகளுக்கும் இயற்கையான உணவுகளுக்கும் எந்த விதமான உடலில் பக்க விளைவுகள் நிச்சயமாக கிடையாது. இது பல சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது, பல புராணங்களும் நமக்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன, மூலிகைகள்னால் எந்த விதமான தீய சக்தியில் தீய ஒரு மாற்றங்கள் வரவே வராது. அப்புறம் இந்த மன அழுத்தத்தினால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மது பிரச்சனைனால, புகைப்பிடிப்பதனால ஏற்படும் கல்லீரல்கள் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டா மூளையினுடைய அழுத்தங்களும் பாதிக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப அதுக்குள்ள ஒரு மூலிகை எடுத்துக்கிறோம். இதுதான் கீழ்வாய் நெல்லி என்று சொல்லக்கூடியது. இது எல்லா பக்கமும் கிடைக்கும். இத சம்மூலத்தோட எடுத்துட்டு நல்லா இந்த சம்மூலத்தோட எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும், நல்லா அம்மியில அரைச்சோ அல்லது மிக்சியில போட்டோ அரைச்சு இதை என்ன பண்ணணும், நம்ம ஆட்டுப்பால் அல்லது பசும்பால் அல்லது புளிப்பில்லாத மோர்ல காலையில ஒரு டம்ளர், இரவு ஒரு டம்ளர், அதாவது சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூளை அழுத்தமும் குறையும், கல்லீரல் ஏற்படக்கூடிய நோய்களும் நமக்கு குணமாகும். இதனால் தெளிவான எண்ணங்கள் நமக்கு தூண்டும்.
மது, அந்த புகையிலை பழக்கங்களிலிருந்தும் விடுபடலாம். காரணம், ஜீரணம் சக்தி நன்றாக வேலை செய்யும். அப்ப நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும். அப்ப பசி நன்றாக தூண்டும். அப்ப எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அப்ப நமக்கு அந்த தீய எண்ணங்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா இதனால எவ்வளவு சக்தி இருக்குன்னு? ஆனா இது பொடியா சாப்பிட்றதோ சிறப்பா சாப்பிட்றதோ ஒரு 20% அதனுடைய தன்மைகள் குறையும். ஆனால் இதை நான் சொன்னது போல இயற்கையா எல்லா பக்கமும் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வேரோடு எடுத்துக்கணும். காய், தலை, வேர், இந்த தண்டு பகுதி எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஆட்டுப்பால் கிடைக்கிறது கஷ்டம். அதனால மோர், புளிப்புள்ளா மோர்ல குடிக்கலாம், இல்லைன்னா பால்ல சாப்பிடலாம். புரியுதுங்களா? இதுலதான் சாப்பிட்டாலும். அப்ப கீழ்வாய்நிலையுடைய அற்புதமான ஒரு மூலிகை தத்துவத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நான் சொன்னது செம்பருத்தி. இந்த செம்பருத்தி இதயத்தை வலுவாக்கக்கூடியது. இதயத்துக்கும் மூளைக்கும் என்ன சார் கனெக்ஷன்? அதையும் இப்ப போன ஒரு வகுப்புல எங்களுடைய நிறுவனர் ஐயா சொன்னார், இதயமும் மனமும் எண்ணமும் நல்லா இருக்கணும்னார். அப்ப எண்ணங்களுக்கு இதயத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு பாத்தீங்களா? அந்த எண்ணங்களுக்கு இதயத்துக்கு சம்பந்தம் உள்ளதுதான் இந்த செம்பருத்தி. செம்பருத்தி பாத்தீங்கன்னா 4 இதழ் உள்ளதா இருக்கணும். அடுக்கு செம்பருத்தின்னா நிறைய அடுக்கடுக்கா இருக்கும், அதை எடுத்துக்கூடாது. 4 இதழ் இருக்கணும். இங்க பாருங்களேன், இப்படி இருக்கணும். அது நம்ம பக்கத்துல மகரந்த சேர்க்கை இருக்கும். இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு இந்த இலைகளை மட்டும் எடுத்துடணும். எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நேச்சுரலா மென்னு சாப்பிட்டுலாம். இந்த செம்பருத்தி செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம், நமது மாடி தோட்டங்களில் வளர்க்கலாம், வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தாலும் வளர்க்கலாம். இதற்கு தேவையானது பூமியில் இருக்கக்கூடிய அந்த உரங்கள் தேவையானது வைத்தோம்னா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த செம்பருத்தி அவ்வளவு அற்புதமானது. இந்த செம்பருத்தி இதயத்தினுடைய ஒரு பாகங்களை, அதனாலதான் இது பாத்தீங்கன்னா 4 பாகமா பிரிச்சிருக்காங்க. இந்த செம்பருத்திக்கு பாத்தீங்கன்னா 4 இதழ் இருக்கும். இதயத்துல எப்படி இதயல் இருக்கோ அதே போலதான் செம்பருத்திக்கும். எப்படி நான் இந்த வல்லாரை கொடி மாதிரி ஓடுதுன்னு சொல்றேன், அது போலதான் செம்பருத்தி. அப்ப இதயத்தை வலுப்படுத்தும் போது, மனதை தெளிவடைய செய்யும் போது எண்ணங்களுடைய நிலை தெளிவாகும். அப்ப பாத்தீங்களா, ஒவ்வொரு மூலிகையினுடைய மகத்துவம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு சுரபிகளுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயனை அளிக்கிறது என்பதை நம்ம ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம உணர்ந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. இப்ப ஒரு 3 இது பார்த்துட்டோம். 3 இதை பார்த்துட்டோம். சரிங்க. அப்புறம் இந்த விதைகள் நிறைய சாப்பிடலாம். அதாவது வால்நட் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அப்புறம் பாதாம் பருப்பு தோல் எடுத்துட்டு கொடுக்கலாம், அப்புறம் பிஸ்தா பருப்பு ஒரு 4 பருப்பு 5 பருப்பு கொடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 2 3 கொடுக்கலாம். ரொம்பவும் கொடுக்கூடாது, அதனால கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்கும். அதனால 2 3 முந்திரி பருப்பு கொடுக்கலாம். நிறைய விதைகள் இருக்கு, நிறைய இதுக்குன்னே ஒரு சென்டரே வச்சிருக்காங்க. அங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் இருக்கும். நமக்கு தேவையானதை எடுத்துட்டு நிறைய சாப்பிடலாம். அதனால் ஊட்டச்சத்து அதிகமாகும், மூளையினுடைய செல்கள் நன்றாக இயங்க செய்யும். இப்ப இத்தனை உணவுகளும் நாம இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அசைவ உணவுகளுக்கு இப்ப நம்ம வருவோம். இப்ப பில்லு திங்குது மாடு, அத நம்ம மிருகன்னு சொல்ல மாட்டோம். ஆடு திங்குது பில்லு, அதை நம்ம மிருகன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இதே காட்டுக்குள் இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி எல்லாம் என்ன பண்ணும், பில்லு சாப்பிடாது. மான், முயல் இந்த மாதிரி இறைச்சிகளை சாப்பிடும். அப்ப அதுகளுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம், மிருகங்கள். இப்ப நம்ம ஏன் பிள்ளை சாப்பிடுறது, நம்மளுடைய வைக்கல சாப்பிட, இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அந்த அசைவ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கும் மூளையில் கோபங்கள் அதிகமாக வரும், முரட்டு சுவாசங்கள் அதிகமாக வரும்,
அந்த மிருக எண்ணங்கள் படிப்படியாக உயரும். அது உண்மையிலும் உண்மை. பல சித்தர்கள்லாம் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன உண்மையை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அது உண்மையிலும் உண்மை. அதனால நம்ம மட்டன் சாப்பிடாம இருக்கக்கூடாது. எப்படி சார் இருக்க முடியும்? மீன்ஸ் எப்படா இருக்க முடியும்? மீன் அது பாத்தீங்கன்னா நீரில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இது நிலங்களில் வாழக்கூடிய ஒரு தத்துவம். அதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும். அது நம்ம நாக்குக்கு மட்டும்தான் சுவையை கொடுத்துட்டு உள்ளர போய் அது செரிமானம் ஆகிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும். நம்ம நாக்குக்கு மட்டும்தான் சுவை. உள்ளிருக்க அத்தனை அவயங்களுக்கு அது சுவை கிடையாது. ஆனா இதே கேரட் எடுத்துக்குங்க, நான் சொல்ற இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகள் எடுத்துக்குங்க, அது எல்லா பகுதிகளுக்கும் ஒரு சுவையை உண்டு பண்ணும். ஜீரண மண்டலம் நன்றாக வேலை செய்யும். இதுதான் அசைவ உணவுக்கும் சைவ உணவுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அப்ப சைவ உணவுனாலையும் நம்மளுடைய மூளை அழுத்தங்கள், கோபங்கள், முரட்டு சுவாசங்கள் ஏற்படுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அதையும் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்ப ஒருத்தருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னா அவருக்கு அசைவ உணவு கொஞ்சம் குறைங்க. குறைச்சிட்டோம்னா அவருக்கு மன அழுத்தம் கொஞ்சம் குறையும். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் நம்ம இப்படி பாகுபடுத்தி வச்சுக்கிட்டு தான் அவங்கள நம்ம குணப்படுத்த முடியும். அப்ப என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? அதான் நான் சொல்றேன், இயற்கை உணவுகள் எடுத்துக்கணும். அவங்களுக்கு இயற்கை உணவுகளை கொடுக்கணும். அவங்க என்ன ஒரு இயற்கையான இடத்துக்கு போகணும், நான் அதை பார்க்கணும்னா அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அந்த சுவாச காற்று அவங்க எடுத்துக்கணும். இயற்கையை ரசிக்கணும். எனக்கு என்னமோ மாதிரி மனசு கஷ்டம். அதனாலதான் அந்த காலத்துல பல 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்து மூளைய அந்த படத்துல செலவழிச்சுட்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா வர்ற மாதிரி வருவாங்க. அதுக்குதான் திரைப்படமே கொண்டு வந்தாங்க. பல நாட்டியங்கள் கொண்டு வந்தாங்க, பல பொம்மலாட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மூளையினுடைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தான். நம்ம நினைக்கிறோம் மன மகிழ்ச்சிக்காக வேண்டி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. கிடையவே கிடையாது. மூளையினுடைய மாற்றங்களை நாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இத்தனை முறையில கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்கலாம்னா, இந்த மாதிரி மூளையினுடைய ஒரு செயல்பாடுகளில் மாற்றம் கொடுத்தோம் என்றால் நமக்குள்ள அழுத்தங்கள் மாறுபடும் அப்படின்னு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஆலோசனைகளும் நம்மளுடைய குடும்பத்தினார் நட்புகளும் அவர்களுக்கு எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களை நாம் குணப்படுத்தி விட முடியும். இது உண்மையிலும் உண்மை. சரிங்க, வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் மருந்து இருக்கா அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காது. மன அழுத்தம் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்குன்னா யானைப்பால் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை மருந்து. அது கிடைக்குமா? சப்போஸ் கோயில்ல இருக்க யானையில யாராவது அதை பிரஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கிடைக்கும். அது மூளையினுடைய அழுத்தத்தை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமான வைட்டமின் உள்ளது யானைப்பால். ஏன் யானைப்பாலை சொல்றேன்? அந்த யானையினுடைய மூளை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஞாபக சக்தி அதிகமாக வைத்திருக்கும், சொல்வதை கேட்கும். அதுக்கு அவ்வளவு பெரிய உருவம் தான். ஆனா அது சாதாரண ஒரு மனிதனுக்கு தன்னை அடக்கி வைத்திருக்கிறது. அப்ப பாத்தீங்களா, யானையினுடைய பலன் தும்பிக்கையில சொன்ன யானையினுடைய மூளையினுடைய ஒரு அவ்வளவு பெருசு இருந்தாலும் தன்னைத்தானே அவர்கள் சொல்வதை கேட்கிறது, செயல்படுகிறது. அப்ப அதனுடைய அந்த பால் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனா கிடைக்கிறது. எனக்கு ஒரு சித்தர் ஒரு ஏட்டுல எழுதி வச்சிருக்கார், ஓலைச்சொல்ல நான் படிச்சேன். இப்ப ஞாபகம் வருது. இது மாதிரி மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு யானைப்பால் கொடுக்கலான்னு. அதே ஓலைச்சுவடியில இன்னொன்னும் படிச்சேன். என்ன படிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இதுபோல் மன அழுத்தம் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஒரு 60% அவங்களுக்கு வந்துருச்சு, குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா படுத்துறோம் அப்படின்னா, கழுதை பால்ல அவ்வளவு சக்தி இருக்கான். அது இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாலை வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய முடிகள் ரோமங்களை எல்லாம் நம்ம எடுத்துட்டு, தலையில இருக்க ரோமங்கள்லாம் எடுத்துட்டு அதை சுத்தியிலும் நல்லா தடவி வச்சிருந்து ஒரு 2-3 மணி நேரம் இருக்கிறவளையும் வச்சுட்டா அந்த மூளையினுடைய நரம்புகள், அதாவது வேர்வை நாளங்கள் வழியாக அந்த பாலினுடைய சக்தி அதிகமாகி உள்ளுக்குள்ள இருக்க செல்களினுடைய ஒரு ஊட்டச்சத்தும் அதனுடைய திறனும் அதிகமாகன்றாங்களாம். பாருங்களேன்,
அந்த கழுதை பால், நம்ம கழுதையை ஈஸியா சொல்லிடுறோம், திட்டுறோம். ஆனா அந்த கழுதையினுடைய அற்புதமான ஒரு சக்தி, அந்த ஒரு அற்புதமான பால், ஒரு மூளையினுடைய அழுத்தத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னா பாருங்க. ஆனா கிடைக்காது. அது பால் எடுக்கும் போதே உதைக்கும். ஆனா அவங்கள்ட்ட, அந்த வளர்க்குறவங்கள்ட்ட சொன்னோம்னா அது எப்படி மெத்தட காலை கட்டி, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றது சித்தர்கள்லாம் நமக்கு அந்த காலத்துல இப்படி எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஓலைச்சுவடியில அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இதை நம்ம பகிர்ந்துக்கிறோம். இதை நாங்க செய்யுங்கன்னு சொல்றேன். ஆனா இது கிடைக்காது, அதை பகிர்ந்துக்கிறோம். உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வந்துடும். அப்படிதான். இப்ப மூளை அழுத்தத்தினுடைய தாக்கத்தை பார்த்து விட்டோம். அடுத்து மூளையினுடைய நோய்களுக்கு வருவோம். மூளைகள் நோய்னா என்னங்கய்யா? அதுதாங்க உண்மையான நம்மளை தாக்கக்கூடிய பயங்கரமான நோய். எப்படின்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மூளையில ஏதாவது, நம்மளுடைய மண்ணில் ஏதாவது அடிபட்டிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கலாம். அதை நம்ம கவனிக்காம அப்படியே விட்டுருவோம். அது என்ன தெரியுங்களா ஆகும்? அப்படியே அந்த ரத்தங்கள் உறைய 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 ஓடுகள்லாம் பாதிக்கப்பட்டு மூளையினுடைய செயல்பாடே செயலிழக்க வைக்கும். அதான் நோய். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு நிறைய உணவுகளை சாப்பிடுவாங்க. டென்ஷன் ஆவாங்க, பயங்கரமா கோவம் அவங்களை அறியாமலே வரும். ரத்த அழுத்தம் இருக்காரு, அவர்களுக்கு என்ன பண்ணும், அந்த நோயினால், அதான் மூளை நோய் வரும். என்ன பண்ணும், மூளையில ஏதாவது ஒரு சின்ன இடத்துல, நான் சொன்னேங்க பலாயிரம் நரம்புகள் ஓடிட்டு இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சின்னூண்டு நம்மளுடைய முடி அளவு இருக்கக்கூடிய நரம்புகள்ல கூட அந்த ரத்தத்தினுடைய ஸ்டாப் நின்று போச்சுனாவோ, கசிஞ்சுதுனாவோ, அவங்களுக்கு கை கால் இழுக்கப்படும். அது உறுதி. ரைட் சைடுனா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடுனா ரைட் சைடு, இந்த மாதிரி நம்ம இயக்கமே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப மாத்தி இயங்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த காய் இழுக்கப்படும், இது இயக்கப்படும். அவங்களை 1 மணி நேரத்துக்குள் குறிப்பிட்ட உயர் மருத்துவமான சிகிச்சைக்கு போனோம்னா குணப்படுத்தலாம். இல்ல அவங்களுக்கு பாதிதான் பாதிக்கப்பட்டிருக்குன்னா பல மூலிகை ஆயில்கள் இருக்கு, அதை தடவி நாம் குணப்படுத்தலாம். பல பிசியோதெரபி எக்ஸசைஸ் இருக்கு, குணப்படுத்தலாம். இது மூளையினுடைய அந்த இரத்த அழுத்த நோய்களினால் வரக்கூடிய ஒரு முக்கியமான தாக்கம். நான் முன்னாடி சொன்னது டிப்ரெஷன், மன அழுத்தமான நோய்கள். இது இந்த மாதிரி பக்க விளைவுகளால் வரக்கூடிய மூளை பாதிப்பு நோய்கள். 3 பார்த்துட்டோமா? அடுத்து 4வது, நம்மளுடைய வாகனங்களில் செல்வோம், நம்ம வேகமா போயிட்டு இருப்போம், அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்கும். அது அறியாமலே நம்ம போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்போம், இல்லைன்னா யாராவது சிந்திச்சுட்டு போயிட்டு இருப்போம். அந்த வேகத்தடையில இல்லைன்னா ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டு இருப்போம். வேகத்தடையிலையோ அல்லது விபத்துக்கள்லையோ நம்மளுடைய, அல்லது ஹெல்மெட் போடாம போகும்போதோ கீழே விழுந்து அடிபடும் போது மூளை சோர்வு, அதிர்வு ஏற்பட்டு மூளையினுடைய செயல்பாடு நோயாகிவிடும். அதனாலதான் இவர்களுக்கு மூளை சிதைவு ஏற்பட்டு விட்டது. இவர்களை நாம் பிழைக்க வைப்பது கஷ்டம். இவர்களுடைய உறுப்புகளை தானம் செய்யலாம். ஏன்னா அந்த மூளைக்கு வேற இயக்கமே பண்ண முடியாது, எல்லாமே செயலிழந்துருச்சு. உறுப்புகள் இதயம் ஓடிட்டு இருக்கு, அதனுடைய செயல்பாடு மட்டும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த செயல்பாடு இல்லைன்னா? அப்ப அவங்களுடைய உறுப்புகளை அவங்களுடைய உறவுகள் நட்புகள் மூலமா நம்ம பகிர்ந்துட்டு அந்த உறுப்புகளை தானம் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் உறுப்புகளுக்கு இப்ப பதிவு பண்றாங்க. கண்கள் தானம் எடுத்துக்கலாம், இதயத்தை கூட தானமா எடுத்துக்கிறாங்க, கிட்னியை தானமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தான் இனிமே அவங்க நிலைமை அவ்வளவுதான் தெரிஞ்சிட்டு, அவங்களுடைய நோய் அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கையும் அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒற்றுமையாக கலந்து அந்த மூளை சிதைவு ஏற்பட்டவர்களிடமிருந்து, மூளை நோய் ஏற்பட்டவர்களிடமிருந்து நாம் அதை எடுத்து செல்வதற்கு அரசாங்கமும் அங்கீகரிக்கிறது, நம்ம உறவுகளும் அங்கீகரிக்கிறது. யாருக்கு? மூளை சிதைவு ஏற்பட்டவர்களுக்கு மட்டும். இது உண்மையும் கூட சார். அப்பனா அவங்க என்ன, அவங்களுடைய நிலைமையில நம்ம தான் புரிஞ்சிட்டோமே, அவங்க இனிமே எதுவுமே பண்ண முடியாது.
எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்ப இதுதான் இதற்கு மூளை நோய்களுக்கு ஒரு உண்மையான காரணங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்தணும். அதுக்குதான் சொல்றாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருப்பார், அவர் எதிரியா கூட இருப்பார், ஆனா இவருக்கு தெரியாது. ஒரு உடனே என்ன பண்ணுவாரு, நம்ம மனசுக்குள்ளர வந்துரும், ஐயா ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்க, ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்கன்னு தன்னை அறியாமலே கத்துவார். அப்ப பாத்தீங்களா, ஒரு உயிரை காப்பதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு அந்த இடத்துல செயல்படுது. அப்ப செயல்படும் போது நாம் எப்படி செயல்பட்டுக் கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியமான கருத்து. அப்ப தேவையான ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். அது தேவையான பேச்சுகள் நம்ம போகும்போது வண்டியில் எடுக்கக்கூடாது. சிந்தனைகள் வாகனத்தில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல ஓட்டுநர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏன்னா 40 பேரை வச்சுட்டு போறாங்க, அவங்க அவங்களுடைய கவனம் சிதைவு ஏற்பட்டதோ, தூக்கங்கள் ஏற்பட்டாலோ, ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டு உள்ள இருக்கவங்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு மன நோய்கள், மன சிதைவுகளை அவர்கள் ஏற்படுத்தாமல் வைத்துக் கொண்டா நல்லது. போயிட்டே இருக்கோம், தப்பே கிடையாது. இப்ப நான் கார்ல போயிட்டு இருக்கேன், கார் ஓட்டிகிட்டே இருப்பேன், திடீர்னு என்ன பண்ணோம், ஏதோ தூக்கம் வர்ற மாதிரி எனக்குள்ளே தோன்றும். ஒரு நிழலான இடத்துல வண்டியை ஓரமா நிப்பாட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ஸ்டாண்ட்லயோ அல்லது அப்படியே சீட்டை சொல்லிட்டு சாஞ்சிட்டு படுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மள அறியாமலே தூக்கம் வந்துடும். அந்த தூக்கம் மூளைக்கு தேவைப்படுகிறது. காரணம், மூளையினுடைய வேலை அதிகமாகிவிட்டது. அப்ப எனக்கு ஓய்வு கொடுன்னு கேட்குது அந்த தூக்கத்தின் மூலமாக. இப்ப நம்ம என்ன பண்றோம், உடனே படுத்துறோம். படுத்தோடனே 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்தாலே போதும், உடனே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். திரும்ப நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் டிரைவிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக செல்ல முடியும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, மன மூளையினுடைய செயல்பாடுகளினால் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூளையினுடைய செயல்பாடை உணர்ந்து செயல்படணும். காலு கீழே ஒரு முள்ளு குத்திடுது, உடனே அது முதுகுத்தண்டோட எலும்புக்கு போகுது, உடனடியாக மூளைக்கு போயிடுது. எப்படி இங்க சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம இருக்க அமெரிக்கால பேசுறோம், அது மாதிரிதான் இந்த முள்ளு குத்துறது நமக்குள்ள உடனே வந்துடும், மேல மூளைக்கு வந்துடும், வலிக்குது முள்ளு குத்திருச்சு அப்படின்னு. அப்ப எவ்வளவு உணர்வுகள், எவ்வளவு சென்சிட்டிவ் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. அப்ப அந்த மூளை எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், அப்ப எவ்வளவு தூரம் அந்த மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும். 8 மணி நேரம் தூங்கணும். தூக்கம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டே இருங்க, ஆனா தூக்கம் வந்துடும். அந்த மூளைக்கு 2 கை, இல்லைன்னா தூக்கம் இல்லையா 2 கை அப்படியே பிரஸ் பண்ணிட்டே இருங்க, 2 மூளைகளும் ஒரே நேரத்துல வேலை செய்யும், ஆனா தூக்கம் வரும். தூக்கம் இல்லைன்னு காதுக்குள்ள ஹெட்போனை வச்சுட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி தூங்கிட்டே வச்சுக்கோங்க, அதே பழக்கத்துக்கு நம்ம வந்துடும். திரும்ப நம்ம ஹெட்போன் வச்சு பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரணும். அந்த செயல்பாட்டுக்கு போகக்கூடாது, அது மிக மிக ஆபத்தானது. காதையும் பாதிக்கும், நரம்புகளையும் பாதிக்கும், மூளையும் பாதிக்கும். தயவு செய்து இந்த ஹெட்போன் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு தூங்குறோங்கிறத யாரா இருந்தாலும் மாத்திடுங்க. புக்கு படிங்க, இல்லைன்னா எழுதி பாருங்க. இன்று நான் காலையில் எழுந்து இந்த யோகா பயிற்சி, தியான பயிற்சி செய்தேன் அப்படின்னு ஒரு நோட்ல என்னென்ன பண்ணுனீங்கிறத எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை அறியாமலே தூக்கம் வந்துடும். இதெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. ஏன்னா அந்த மூளையினுடைய எழுதி பார்க்கும் போது மூளையினுடைய செயல்பாடுகள் அதுல பதிய வச்சிருது, எழுதுறதுல. அப்ப நமக்குள்ள இருக்க டிப்ரெஷன் வராது, கவலை வராது, தூக்கம் தானா வந்துடும். இதுக்கு மேல ஏதாச்சும் உணவுகள் இருக்கா சார்? நான் பல தொகுப்புல சொல்லிட்டு இருக்கிறது அதான். கசகசா நல்லா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க, நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஒரு 1/4 டம்ளர் சுடுதண்ணி சாப்பிடுங்க. அரை மணி நேரத்துல உங்களுக்கு தானாக தூக்கம் வரும், ஜீரண மண்டலம் நன்றாக வேலை செய்யும். அந்த கசகசாவுக்கு அவ்வளவு மகிமை உண்டு, சக்தி உண்டு. இதெல்லாம் நம்ம உணவுல கலந்துக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மூலிகையினுடைய ஒரு சமான்கள் தான்.
அதனால பாதிப்புலாம் வராது, கண்டிப்பா பாதிப்பு வராது. அப்ப நம்ம தூக்கங்கிறது முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டிய, இந்த மூளையினுடைய நோய்களுக்கோ மூளையினுடைய அழுத்தங்களுக்கோ தேவையானது தூக்கம். நம்ம தூக்கம் இல்லை, நம்ம சிஸ்டத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்கலாம்னா அது இன்னும் ரொம்ப ஆபத்து. அப்படியும் பண்ணக்கூடாது. இப்ப நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன், அப்ப எப்படி சார்? பகல்ல அந்த டியூட்டியினுடைய தூக்கத்தை தூங்கிருங்க. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல இரவு பகல் மாறி மாறி தான் வேலைகள் கொடுக்குறாங்க. இதுக்காண்டி நம்ம வேலை வேணாம்னு சொல்ல முடியாது. அந்த நேரம் ஓய்வை பகல்ல எடுத்துங்க, சொல்லிட்டு படுங்க. நான் நைட்டு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன், எனக்கு 6 மணி நேரம் தூங்கணும், என்ன பசின்னா எழுப்பாதீங்க, நான் அமைதியா போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்க தூங்குங்க. அந்த தூக்கத்துக்கு ஈக்குவல் ஆயிடும், மூளைக்கு ஓய்வு கிடைச்சிடும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மேலேயும் இன்னும் ரொம்ப எனக்கு டிப்ரெஷன் ஆகுது, தூக்கமே வரல, பெரிய உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். 2 கை நல்லா அப்படி விரிச்சுக்குங்க, வானத்தை பார்த்து இந்த கை இருக்கணும். அதே போல கால் 2ஐயும் நல்லா விரிச்சுங்க, அப்படியே அமைதியா அப்படியே படுத்துருங்க. எந்த இடமா இருந்தா கூட பரவாயில்ல, உங்க ஆபீஸா இருந்தாலும் கூட, ஒரு ஓரமா ஒரு ரூமா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க வண்டியிலே போயிட்டு இருக்கீங்க, ஒரு மரங்கள் பக்கத்துல இருக்கு, அந்த மரங்கள்ல ஒரு கட்டை இருக்கு, அங்கே கூட இருந்தா கூட பரவாயில்ல, வண்டியை நல்லா லாக் பண்ணிட்டு பொருளாம் பத்திரமா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், ஆனா தூக்கம் வராது, ஆனா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா இருங்க. கை 2ஐயும் இப்படி மேல வச்சுக்கணும், வானத்தை பார்த்துருக்கணும், கால் 2ஐயும் இப்படியே விரிச்சிருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா, எப்படி நம்ம போனுக்கு 25% இருக்க சார்ஜ் உடனே நம்ம சார்ஜர்ல போட்டோம்னா 50% ஒரு 20 நிமிஷத்துல ஏறுதோ, நமக்கு 80% சார்ஜ் உடம்புக்குள்ள ரத்தம் சார்ஜ் ஆயிக்கும், உடம்புல அவ்வளவு ஆரோக்கியம் கிடைச்சிடும், அந்த சோர்வு மாறி போயிடும், மூளைக்குள்ள செயல்பாடுகள் நன்றாக செயல்படும். எவ்வளவு சிம்பிளானது கடைசியில சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையும் கூட. எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, 10 மணிக்கு நான் எனக்கு அதிக வேலை இருந்துச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது போல இருக்கு, என்ன பண்ணலான்னு ஒண்ணுமே புரியல, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நம்ம வேலை செய்யலாமா? ஏன்னா டீ காஃபிங்கிறது அது உணவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு. ஆனால் உடனடியாக உங்க ஓய்வறையிலையோ அல்லது பக்கத்துல ஏதாவது ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய இடத்துலயோ போய், நான் கொஞ்சம் அமைதியா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கை அப்படி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு படுத்துட்டு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணி பாருங்களேன், அந்த சார்ஜ் அவ்வளவு தூரம் நம்ம உடம்புக்குள்ள ஏறிக்கும். ஏன்னா அவ்வளவு உடம்பினுடைய ஒரு உணர்வுகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் இந்த செயல்பாடுகள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் இல்லைன்னா உடம்பு நிம்மதி வராது, நிம்மதி இல்லைன்னா நமக்கு கவலை வந்துடும், கவலை இல்லைன்னா கவலை அதிகமா வரும்போது தியானம் பண்ணும்போது அந்த கவலை வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் அப்படி இப்படியே படிப்படியா வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம், உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான அந்த சார்ஜரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக உறுதியாக உண்மையாக நாம் வாழ்க்கையில் எந்த நிலைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் சும்மா உண்மை போய் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, நானே ஒத்துக்குவேன். ஆனால் நாம் தான் அதற்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் தான் எச்சரிக்கையா இருந்துக்கணும், சொல்லணும், மனம் விட்டு பேசிடணும், கோவப்படணும். இல்லைன்னா ஒரு தண்ணியில எடுத்து ஒரு குச்சியில தட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த தண்ணிய, அந்த மனசுக்குள்ள இருக்க கோவத்தை தண்ணியில காமிச்சிட்டே இருக்கணும், அந்த கோவம் மாறிக்கும். நம்ம கோவப்பட்டு அந்த ஒரு செகண்ட் கோவத்துல எத்தனையோ பிரச்சனைகள் வந்துடும். அது மன அழுத்தம். அந்த கோபத்தினால், மன அழுத்தத்தினால்தான் அந்த கோபம் வருது. அந்த கோபத்தை நம்ம என்ன பண்றோம், நான் சொன்னது மாதிரி உடனே அமைதியா ஒரு புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த கோபம் வரும்போது, அந்த மன அழுத்தம் வரும்போது, அந்த டிப்ரெஷன் வரும்போது, இல்லைன்னா ஏதாவது எழுதி பாருங்க, இல்லாத ஒரு இயற்கையான இடத்துல வாக்கிங் போயிடுங்க. மாடி இருக்கு, அங்க போய் நீங்க பாட்டுக்கு ஒரு நடந்துட்டே இருக்கலாம், அந்த காத்து நல்லா இருக்கும். காத்து வரும்போது நமக்கு அந்த மனம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார அந்த கோபமும் குறைஞ்சிடும், பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய உணர்வு பூர்வமான செயல்பாடுகளை
நாம் நம்மளை மீறி நடந்தால்தான் அடுத்தவர்களுடைய உதவிக்கு நாம் போக வேண்டும். அப்ப நமக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டோம்னா எதுக்கு அடுத்தவங்களுடைய உதவி நமக்கு தேவை? நம்மள செயல்பாட்டை நம்ம பண்ணிக்கலாம்ல. அதுக்குதான் இந்த வகுப்புல முக்கியமா நம்ம சொல்றது. ஓய்வு எடுத்துக்குங்க. வண்டியில போகும்போது தூக்கம் வந்தா ரிலாக்ஸ் பண்ணி தூங்கிக்குங்க. மதுவை அருந்துவதை முடிந்த அளவுக்குள்ள சுத்தமா நிப்பாட்டிருங்க. புகைப்பிடிப்பது இன்னைக்கு நான் ஒரு இடத்துல பார்த்தேன். அவங்க வீட்டுல இருக்கிறவரு அவரால் மறக்க முடியல. அவரு புகை பிடிச்சிட்டே இருந்திருக்காரு. உண்மையா நடந்த நிகழ்ச்சி. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. ஆனா அவரு பண்ணின அந்த ஸ்மோக்கிங்னால அவங்க வீட்டுல இருக்க பையனுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு இதயத்தில் நோய் ஏற்பட்டு விட்டது. இதற்கு காரணம் போனோடனே ஒரு மருத்துவர் கேட்கிறார், அவங்க வீட்டுல யாராச்சும் இது மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணுவாங்களான்னு கேட்டார். அவங்க அப்பா தான் ஸ்மோக்கிங் பண்ணுவார். அவருக்கு தாக்காததை இவருக்கு தாக்கி விட்டதுன்னு. அப்ப அந்த ஸ்மோக்கிங்னால எவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பு வருது பார்த்தீங்களா? அவங்க அப்பா தாக்கப்படல, ஆனா அந்த புகை அவர்கள் பிள்ளையை தாக்கி விட்டது. 10 மடங்கு அவருக்கு அந்த நோய் ஏற்பட்டுருச்சு. அப்ப பாருங்களேன், ஏன் நம்மளால அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பங்களும் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரங்களும் பாதிக்கப்பட்டுருச்சு. முடிந்த அளவுக்கு இல்ல, மனம் ஒன்று வைத்தால் எதுவும் நடக்காது, எதுவுமே கிடையாது. இந்த மனம் சொல்லுது, இன்னைக்கு 8 மணிக்கு கிளாஸ் நான் எடுக்கணும்ட்டு வெளியில போயிருக்கேன். உடனே 8 மணிக்கு கிளாஸ்க்கு வரணுங்கிற அந்த ஆர்வம் என்ன தூண்டுது. அது போல இது தீயது. இதை நாம் எடுத்தோம்னா இத்தனை பேருக்கு பாதிப்பு வருது. தூக்கி போட்டுருவோன்னு ஒரு 2 நாளைக்கு அந்த ஸ்விம்மிங் எடுத்து பிச்சு பிச்சு போடுங்களேன், உங்க மூளையில இருந்து அதை பிச்சு விழுந்துரும். இதுதான் நமக்கு உள்ள உணர்வுகள். அதே போல அந்த ஆல்கஹால் சாப்பிடுறீங்களா, ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு ஐயோ இது பாய்சன் இருக்கு, ஐயோ இது நமக்கு உடலுக்கு கெடுதல் ஆச்சு, இது நம்ம தொடக்கூடாதாச்சு, நம்ம வீட்டுல போனா சண்டை வருது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இதை ஒதுக்கிடுங்க, தானே ஒதுங்கிடும். நம்ம மூளை அப்படியே செயல்படுத்த வைக்காது. இப்படிதான் இதுக்கு மருந்தோ, இதுக்கு நான் அந்த கயிறு கட்டுறேன், இதுக்கு இந்த மூளைக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எண்ணங்கள் மட்டும்தான், நம்மளுடைய முயற்சிகள் மட்டும்தான், நம்மளுடைய வாழ்க்கையின் சுகாதாரங்களை நாம் பேணிக்கொள்வது மட்டும்தான் இதற்கு உண்மை. கண்டிப்பா மாற்ற முடியும். இது உண்மையிலும் உண்மை. அப்ப இந்த வகுப்புல ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிட்டோம். மூளை அழுத்தத்திற்கும் மூளையினுடைய நோய்களுக்கும், மூளையினுடைய நோய்களுக்கு என்ன தீர்வு எடுக்கலாம், மன அழுத்தத்திற்கு என்ன தீர்வு எடுக்கலாம் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா அலசி ஆராய்ந்து அதனுடைய தீர்வுகளை நாம் கண்டெடுத்திருக்கின்றோம். இந்த தீர்வுகளில் அனைவரும் பலன் பெறுவீர்கள், அதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் கொண்டு வருவீர்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு அடியனுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள் அம்மா.